ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரூர் அருகே விவசாய கிணற்றில் மூழ்கி 3 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மார்ட்டின். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமா, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை எடுத்த அரூர் பகுதியை சேர்ந்தவர் அசோகன். இவருக்கு யுவஸ்ரீ, பிரியங்கா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். அதே பகுதியில் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவருக்கு பிரியா என்ற மகள் உள்ளார். இந்த 3 சிறுமிகளும் பொன்னமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இதில் யுவஸ்ரீ, பிரியா ஆகிய 2 சிறுமிகளும் 8ஆம் வகுப்பும், பிரியங்கா 6ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று மாலை ஆரூர் கிராமம் அருகே உள்ள விவசாய நிலத்தில் இந்த 3 சிறுமிகளும் துணி துவைப்பதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. துணி துவைக்க சென்ற சிறுமிகள் ஒருவர் திடீரென கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற ஒருவர் பின் ஒருவராக கிணற்றில் விழுந்ததாக தெரிகிறது. இதில் 3 சிறுமிகளும் நீரில் மூழ்கினர். நீரில் மூழ்கிய சிறுமிகளை கண்ட அங்கிருந்தவர்கள் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். முடியாத காரணத்தினால் அருகில் உள்ள வாழைப்பந்தல் காவல் நிலையத்திற்கும் மற்றும் கலவை தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் மூழ்கிய சிறுமியின் உடலை அடுத்தடுத்து மீட்டனர். மேலும் சிறுமிகளை செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.